கிருஷ்ணா கிரீட்டிங் கார்டை பார்த்து வாசிக்கிறாரு. லவ் யூ லாட். இந்த கிரீட்டிங் கார்டு நமக்கு யாரு கொடுத்திருப்பாங்க? நமக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. இந்த கிரீட்டிங் கார்டை மடிச்சு வச்சுட்டு கிருஷ்ணா போயிடுறாரு. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருந்த ராகவ் கிருஷ்ணா போன உடனே அந்த கிரீட்டிங் கார்டை திறந்து பாக்குறாரு. கிருஷ்ணா தூரமா போய் பாக்குறாரு. ராகவ் கிட்ட அந்த கிரீட்டிங் கார்டையும் மோதிரத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறாரு. என்னது இதெல்லாம்? இது உன்னோடது இல்லைன்னு சமாளிக்க போறியா? அதுக்கு அபி சொல்றாங்க, நான் கிருஷ்ணா கிட்ட இந்த மோதிரத்தை கொடுத்து அடமானம் வைக்க சொல்லியிருந்தேன். அபி, பொய் சொல்லாத. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. துரோகம் அவன் பக்கம் மாத்திரம் இருந்து வரல, உன் பக்கமும் இருந்து வந்திருக்கு. ராகவ், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அபி. அபி ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த கிருஷ்ணா எழுதி வச்சிருக்க லெட்டர் கிடைச்சிச்சுன்னா அவன் என்ன எழுதி வச்சிருக்கான்னு நமக்கு நல்லா தெரியும். ரூமுக்குள்ள போய் சொல்லிட்டு தேடுறாங்க. சங்கரை தேடி அபி போறாங்க. அந்த கூட்டு களவாணி சங்கர் கிடைச்சாதான் கிருஷ்ணாவை மாட்டி விட முடியும். அதுதான் நம்மளோட ஒரே வழி நினைச்சுக்கிட்டே நடந்து போறாங்க. அப்ப சங்கர் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே அபி ஷாக் ஆறாங்க. நம்ம தேடிக்கிட்டு இருந்த சங்கர் கிடைச்சிட்டான்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.